பாட்டு பாடுறாங்களோ, யாரெல்லாம் ஆராதிக்கிறாங்களோ அவர்களுடைய இருதயம் மென்மையாக்கப்படுகிறது என்று ஒரு அரிய கண்டுபிடிப்பை நான் என்னஞ்சேன் கண்டுபிடிச்சேன். யாருடைய ஹார்ட்டு சொல்லுங்க, கர்த்தரை ஆராதிக்கிறதோ அவருடைய இருதயம் எல்லாம் எப்படி இருக்கிறது? மென்மையா இருக்கு, உணர்வோடு கூட இருக்கிறது. உணர்வு என்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். யாரெல்லாம் பாட முடியலையோ, யாரெல்லாம் ஆராதிக்க முடியலையோ, அவங்க ஹார்ட் எப்படி இருக்குன்னா கல்லா இருக்கு, கல்லு மாதிரி இருக்கு. அதனால என்ன வராது? அவங்களுக்கு உணர்வு வராது. ரோமர் 1:21 இந்த வசனத்தை ஆவியானவர் ஞாபகப்படுத்துறார். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள், அவர்கள் அறிந்திருந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அப்போ தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு இருதயம் எப்படி இருப்பட்ட இருதயம்? மென்மையான இருதயம், உணர்வுள்ள இருதயம். உணர்வுள்ள இருதயம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த உணர்வுள்ள இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் எளிதாக டீல் பண்ணுவார். அவர்கள் உலகத்திற்குள்ள போகும்பொழுது அவர்களுக்கு இருதயத்தில் என்ன வரும்? உணர்வு வரும். இது அல்ல வாழ்க்கை, இது அல்ல சந்தோஷம், இது அல்ல அப்படிங்கிற உணர்வு இருக்குல்ல, அதை நான் எப்படி பார்க்குறேன்னா அது அவனுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏனென்றால் அநேக இருதயங்கள் கல்லு மாறி உணர்வடையாமல் இருக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயம் மட்டும் ஒரு சின்ன காரியத்துக்கு கூட அப்படி ஷார்ப்பா அதை விளக்கு, அதை தூரப்படுத்து அப்படிங்கிறாருல்ல, அது ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு நான் சொல்ல வர்றது புரியுது? ஸ்தோத்தரிங்க, பாடுங்க, உங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் இருக்கும்.